TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். மக்களின் நிலங்களை அபகரிப்பதை நிறுத்துமாறு இலங்கையிடம் அமெரிக்கா வலியுறுத்தி கேட்டிருக்கிறது. சகல வேட்பாளர்களையும் அவர்களது பிரதிநிதிகளையும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதன் அலுவலகத்துக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. அனுரகுமார திசாநாயக்க தனது கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வரை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கப் போவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று கூறியிருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ரணிலுக்கும் இடையில் அரசியல் உடன்பாடு ஒன்று எட்டப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது என சஜித் குறிப்பிட்டுள்ளார். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். விளம்பர இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவிலிருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள், டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 00447817063682 டிபிசியின் நிகழ்ச்சிகளை காணத் தவறாதீர்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். மக்களின் நிலங்களை அபகரிப்பதை நிறுத்துமாறும் ஏற்கனவே அபகரிக்கப்பட்ட நிலங்களை மக்களிடம் திருப்பி அளிக்கும் நடவடிக்கைகளை தொடருமாறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையிடம் அமெரிக்கா வலியுறுத்தி கேட்டிருக்கிறது. இலங்கையின் பொருளாதார மீட்சியை வரவேற்பதாக கூறிய அமெரிக்கா இலங்கையில் சித்திரவதைகள் தொடருவது குறித்து கவலை வெளியிட்டதுடன் குற்றச் செயல்களுக்கு பொறுப்பானவர்கள் தண்டனையிலிருந்து தப்பி சுதந்திரமாக திரியும் போக்கு நீண்ட காலமாக தொடர்வது நல்லிணக்கத்துக்கு பெரும் தடையாக இருக்கிறது என்று விசனம் தெரிவித்தது. பொறுப்புக்கூறல் பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்கு பக்கச்சார்பற்றதும் வெளிப்படையானதும் சகல தரப்புகளையும் உள்ளடக்குவதுமான அணுகுமுறை ஒன்று கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று ஜெனீவாவில் அமெரிக்கா அழைப்பு விடுத்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சகல வேட்பாளர்களையும் அவர்களது பிரதிநிதிகளையும் தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று அதன் அலுவலகத்துக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது. தேர்தலுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக பேச்சுவார்த்தையில் ஆராயப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்தது. தேர்தல் கண்காணிப்பாளர்களுடன் தனியான பேச்சுவார்த்தையை ஆணைக்குழு பிறகு நடத்தியது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தனது கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வரை அவரை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கப் போவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று கூறியிருக்கிறார். வடபகுதி மக்களை அச்சுறுத்தியதற்காக அவர்களிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறீர்களா இல்லையா என்று அனுரவை கேட்டேன். நான் யாழ்ப்பாணத்தில் கூறிய கருத்துக்கு அவர் பதிலளித்ததாக கேள்விப்பட்டேன். அவர் சுகவீனமுற்றிருப்பதாகவும் அறிந்தேன். அவர் விரைவில் சுகமடைய வேண்டும் என்று வெளிமடையில் நேற்றைய தினம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி கூறினார். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஏற்றுமதி வலயங்களை அமைக்கப் போவதாகவும் ஏற்றுமதிகளை ஊக்குவிக்கப் போவதாகவும் சுனில் ஹந்துனெத்தி கூறியிருக்கிறார். ஆனால் இலங்கை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளை ரத்து செய்யப் போவதாக அனுரகுமார தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியிருக்கிறார். சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகள் இல்லாமல் எவ்வாறு நீங்கள் ஏற்றுமதிகளை அபிவிருத்தி செய்ய போகிறீர்கள்? இந்த கேள்விக்கு அனுரவின் பதிலை எதிர்பார்க்கிறேன். அவர் பதிலளிக்கும் வரை இந்த கேள்விகளை சகல தேர்தல் கூட்டங்களிலும் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று விக்ரமசிங்க கூறினார். தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் போன்று ஜனாதிபதி ரணில் நடந்து கொள்வதாக கூறிய ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா ஜனாதிபதிக்கும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் அரசியல் உடன்பாடு ஒன்று எட்டப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது என்று குறிப்பிட்டார். கொலன்னாவையில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நேற்றைய தினம் பேசிய பிரேமதாசா தங்களது எதிர்கால அரசாங்கம் ஒன்றில் ரணில் விக்ரமசிங்காவுக்கு பதவியொன்றை கொடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி இணங்கி இருக்கிறதா என்று நாம் அறிய வேண்டியிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் என்னை தோற்கடிப்பதற்கு ரணிலும் அனுரவும் கங்கணம் கொட்டியிருக்கிறார்கள் போன்று தெரிகிறது என்று பிரேமதாசா கூறினார்.
தனியார் துறை ஊழியர்களுக்கு கண்ணியமானதும் மகிழ்ச்சியானதுமான ஒரு ஓய்வு கால வாழ்க்கையை உறுதி செய்யும் ஒரு நடவடிக்கையாக அவர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தும் திட்டம் தங்களிடம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் கூறினார். கம்பெனிகள் ஊழியர்கள் சங்கத்தின் 25வது தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஓய்வு பெற்ற ஊழியர்களில் பெரும்பான்மையானவர்கள் பரிதாபமான சூழ்நிலையில் வாழ்கிறார்கள். சகல ஊழியர்களுக்கும் கண்ணியமானதும் மகிழ்ச்சியானதுமான ஒரு ஓய்வு கால வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றும் கூறினார். தனியார் துறை ஊழியர்கள் நாட்டின் உற்பத்திக்கு பாரிய பங்களிப்பை செய்கிறார்கள். வேலை செய்வதற்கு எல்லோருக்கும் ஒரு கால எல்லை இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஓய்வு கால வாழ்க்கையை கண்ணியமாகவும் மகிழ்ச்சியாகவும் கழிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தனியார் துறை ஊழியர்களுக்கு ஓய்வூதியத்தை வழங்குவதற்கான திட்டம் ஒன்றை நாம் தயாரித்திருக்கிறோம் என்றும் அனுரகுமார கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக நாட்டுக்கு வருவதற்கு திட்டமிடும் வெளிநாட்டில் வேலை செய்யும் இலங்கையர்களை தற்போது நிலவும் விசா மற்றும் கடவுச்சீட்டு நெருக்கடி காரணமாக இடர்பாடுகளை எதிர்நோக்குவதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேரத் இன்று கூறினார். செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், தேர்தலுக்காக பெரும் எண்ணிக்கையான இலங்கை தொழிலாளர்களை வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்ப எதிர்பார்த்து நிற்கிறார்கள். விசாவை பெறுவதில் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. கடவுச்சீட்டுக்கள் காலாவதியாகி போனவர்கள் தங்களது கடவுச்சீட்டுகளை புதுப்பித்துக் கொள்வதில் பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள் என்று கூறினார். இந்த பிரச்சனைகள் மேலும் தீவிரமடைவதற்கு அரசாங்கம் வேண்டுமென்றே அனுமதிக்கிறதா என்று சந்தேகம் எழுவதாகவும் ஏரத் குறிப்பிட்டார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.